ஹாய் ஹலோ வெல்கம் டு பாரத் டெக் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டச் சரியா ஒர்க் ஆகாத ஒரு மொபைலை எப்படி நம்ம லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி இல்லனா ஒரு சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்றது அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, ப்ரோ எனக்கு டிஸ்பிளே வந்து டெட்டா இருக்கிற ஒரு மொபைலை எப்படி நான் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரம் பண்றேன். ஏன்னா கரெக்டான மொபைல் வந்து எனக்கு இன்னும் சரியா மாட்டல. இப்போதைக்கு வந்து உங்க மொபைல்ல வந்து டச் சரியா ஒர்க் ஆகல ப்ரோ, எனக்கு ஒரு மொபைல் இருக்கு ஆனா அந்த மொபைல்ல வந்து டச் சரியா ஒர்க் ஆக மாட்டேது, நான் டச் பண்ணா எந்த ரெஸ்பான்ஸும் இருக்க மாட்டேங்குது மொபைல், ஆனா வந்து டிஸ்பிளே வந்து கொஞ்சம் பாதியாவது எனக்கு டிஸ்பிளே தெரியுது அப்படின்னா இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்க உங்களுடைய மொபைல லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போற எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான். நீங்க ஈஸியாவே மொபைல லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிட்டு அதுவும் ஒயர்லெஸ்ஸா நீங்க கனெக்ட் பண்ணிட்டு நீங்க ஈஸியாவே கண்ட்ரோல் பண்ணலாம். அழகா வந்து ஒரு மவுஸ் யூஸ் பண்ணி மொபைலை வந்து நீங்க லேப்டாப் பார்த்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இதனால எனக்கு என்னடா யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட டச் சரியா ஒர்க் ஆகாத ஒரு மொபைல் இருக்கலாம். அந்த மொபைல் வந்து மேபி ஒரு பழைய மொபைலா இருக்கலாம். அதுல உங்களுக்கு தேவையான முக்கியமான டேட்டாஸ்லாம் இருக்கலாம். நீங்க சர்வீஸ் பண்ணலாம், பட் வந்து அது நீங்க சப்போஸ் பழைய மொபைலா இருக்குது சர்வீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு மனசு வரல அப்படின்னா அதுல இருக்கிற டேட்டாஸ் வந்து நான் சொல்ற இந்த மெத்தட் மூலமா நீங்க ஈஸியாவே எடுத்துக்கலாம். சரி, அதனால வந்து வீடியோ மிஸ் பண்ணாம நீங்க லாஸ்ட் வரையும் தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம நீங்க லாஸ்ட் வரையும் பாருங்க. எப்படி நம்ம மொபைல்ல லேப்டாப்ல கண்ட்ரோல் பண்றது, அது வயர்லெஸ்ஸா அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவாவே உங்களுக்கு புரியும். ஸோ அதே மாதிரி இந்த மொபைல்ல லேப்டாப்ல கண்ட்ரோல் பண்றதுக்கான செப்பரேட்டா நான் இன்னும் 2-3 வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயோ மேல ஒரு ஐ பட்டன்லயோ நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். சரி, இப்போ இந்த டச் சரியா ஒர்க் ஆகாத இந்த மொபைலை எப்படி நம்ம லேப்டாப்ல கனெக்ட் பண்றதுன்னு நம்ம ரொம்ப சிம்பிளாவே நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி மொபைல் வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய மொபைல்ல டச் சரியா ஒர்க் ஆகல ப்ரோ, நான் மொபைல் டிஸ்பிளே எதனா டச் பண்ணா எனக்கு வந்து சரியா டச் ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க இந்த மெத்தடை பயன்படுத்திக்கலாம். ரெண்டாவது வந்து என்கிட்ட மொபைல் இருக்கு, அதுல வந்து பாதி டிஸ்பிளே தான் ப்ரோ தெரியுது, இன்னும் பாதி டிஸ்பிளே வந்து எனக்கு தெரியல அப்படின்னா கூட நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இந்த வீடியோல பாக்குற மொபைல் வந்து Asus Zenfone Max Pro M1. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்பிளே கிளாஸ் வந்து நிறைய கிராக் விட்டுருக்கு. ஸோ டச் வந்து இதுல சரியா ஒர்க் ஆகல. இது வந்து ஹார்ட்வேர் இஷ்யூவா இல்ல வந்து சாஃப்ட்வேர் இஷ்யூவா அப்படின்னு தெரியல. பட் ஆக மொத்தத்துல இதுல டச் வந்து சரியா ஒர்க் ஆகல. இந்த மொபைலை நம்ம லேப்டாப்ல வயர்லெஸ்ஸா கனெக்ட் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய டச் சரியா ஒர்க் ஆகாத மொபைலை லேப்டாப்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பெருசா உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. ஒரு OTG பின்னோ ஒரு USB மவுஸும் இருந்தாலே போதும், உங்களால உங்களுடைய டச் சரியா ஒர்க் ஆகாத மொபைலை லேப்டாப்ல ஈஸியா கனெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். இது கூடவே ஒரு USB ஹப் இருந்தா ரொம்பவே நல்லது. ஏன்னா நீங்க பென்டிரைவ்ல கனெக்ட் பண்ணி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் உங்களால பண்ண முடியும். சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்க டச் சரியா ஒர்க் ஆகாத மொபைல்ல இருந்து டேட்டா மட்டும் எப்படி நம்ம பேக்கப் எடுக்கிறது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்றதை வந்து நம்ம பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொபைலோடைய சார்ஜிங் போர்ட்ல வந்து OTG பின் வந்து நீங்க கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து டைப் சியா இருந்தா டைப் சி OTG பின் யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைனா வந்து மைக்ரோ USB OTG பின் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். OTG பின் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன அந்த USB ஹப் வந்து நீங்க கனெக்ட் பண்ணணும். இந்த USB ஹப் எதுக்குடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இந்த USB ஹப்பை நீங்க பயன்படுத்தி 4-5 USB டிவைசஸை வந்து நீங்க ஒரே டைம்ல உங்க மொபைல்லயோ இல்ல லேப்டாப்லயோ வந்து நீங்க கனெக்ட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து இந்த மொபைல்ல USB ஹப்பை கனெக்ட் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு USB மவுஸும் அதுக்கப்புறம் ஒரு பென்டிரைவும் வந்து நான் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ மவுஸ் கனெக்ட் பண்ணிட்ட உடனே ஃபோன் டிஸ்பிளே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மவுஸோடைய ஏரோ மார்க் சிம்பிள் வந்து காட்டும். இது மூலமா வந்து நீங்க சிஸ்டம் மாதிரி நீங்க அந்த மவுஸ் யூஸ் பண்ணி உங்களோட மொபைலை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க உங்க மொபைல்ல ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி மவுஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுல இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே உங்களால காப்பி பேஸ்ட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ வந்து பென்டிரைவும் கனெக்ட் பண்ணிருக்கேன். எனக்கு என்னெல்லாம் டேட்டாஸ் வந்து மொபைல்ல தேவைப்படுதோ அதை வந்து நான் என்னுடைய பென்டிரைவுக்கு வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். ஒரு OTG வழியா இந்த ஹப்பை கனெக்ட் பண்ணிட்டு அதன் மூலமா ஒரு USB மவுஸும் ஒரு பென்டிரைவும் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க மொபைல்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நீங்க பென்டிரைவுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இப்போ உங்ககிட்ட ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கு அப்படின்னா நீங்க ஹார்ட் டிஸ்க்கும் நீங்க கனெக்ட் பண்ணிட்டு மொபைல் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே உங்களால ஹார்ட் டிஸ்க் வந்து உங்களால காப்பி பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் ரொம்பவே சிம்பிள் தான். ஈஸியா நீங்க கனெக்ட் பண்ணிட்டு ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இங்க முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்க மொபைல்ல வந்து OTG சப்போர்ட் இருக்கா அப்படின்னு நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. இப்போ மோஸ்ட்லி Android 4.4 மேல இருக்கிற எல்லா மொபைலையும் வந்து OTG கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க ஒரு வாட்டி நீங்க நெட்ல வந்து சர்ச் பண்ணிக்கலாம். உங்க மொபைல் நேம் போட்டு அதுக்கப்புறம் மாடல் நம்பர் என்டர் பண்ணிட்டு OTG சப்போர்ட் இருக்கா அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்க மொபைலுக்கு வந்து OTG சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து மெத்தட் 2. ப்ரோ என்கிட்ட வந்து டச் சரியா ஒர்க் ஆகாத ஒரு மொபைல் இருக்கு, அதை வந்து நான் சர்வீஸ் பண்ண விரும்பல, அது வந்து நான் எந்த ஒரு சர்வீஸும் பண்ண போறது கிடையாது, டைரக்டா வந்து என்னால லேப்டாப்ல கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். அதை தான் வந்து இப்போ நம்ம இந்த செகண்ட் மெத்தட்ல பார்க்க போறோம். இதுக்கும் வந்து சேம் ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு ஒரு OTG பின் தேவைப்படும், அதுக்கப்புறம் ஒரு USB மவுஸ் வந்து தேவைப்படும். USB ஹப் வந்து தேவைப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து உங்களுடைய விருப்பம் தான். நீங்க வந்து பென்டிரைவ்ல கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க ஹப் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க நார்மலாவே உங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்.
ஸோ இதுக்கப்புறம் நீங்க லேப்டாப் ஓப்பன் பண்ணுங்க. லேப்டாப் இருந்தால் லேப்டாப் எடுத்துக்கோங்க, அப்படி பிசி இருக்குன்னா பிசியை வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இப்பவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம மொபைல் டிஸ்பிளேவை லேப்டாப்ல ஒயர்லெஸ்ஸாக கொண்டு வர போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், ஸ்கிரீன் மிரரிங் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ இந்த மொபைல் ஸ்கிரீனை லேப்டாப்ல வர வைக்கிறதுக்கான அந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி இந்த விண்டோஸ் 10ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து இன்பில்ட்டா கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்ட் ஃபீச்சர் மூலமா நீங்க எந்த ஒரு ஸ்மார்ட் போன் டிஸ்பிளேவா இருந்தாலும் அதை உங்களால லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிட்டு உங்களால யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க வீடியோல பாக்குற இந்த லேப்டாப் வந்து ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் தான். அதுல விண்டோஸ் 10 OS வந்து ரன் ஆகுது. இந்த விண்டோஸ் 10 OSல உங்களுக்கு இன்பில்ட்டாவே கனெக்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு. நீங்க நார்மலா வந்து சர்ச்ல போயிட்டு கனெக்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இல்லைனா வந்து அந்த ஸ்டார்ட் மெனுல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப் வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாவே விண்டோஸ் 10ல கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்க ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஃபார் வயர்லெஸ் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து அந்த ஸ்கிரீன்ல காட்டும். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்க மொபைல் எடுத்துக்கிட்டு அதுல வந்து நீங்க வைஃபை ஆன் பண்ணுங்க. இப்போ நான் யூஸ் பண்றது மொபைல்ல பாத்தீங்கன்னா டச் வந்து அந்த அளவுக்கு சரியா ஒர்க் ஆகாது. அதனால வந்து நான் USB மவுஸை கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த USB மவுஸ் வழியாவே நான் வந்து வைஃபை ஆன் பண்றேன். வைஃபை ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வயர்லெஸ் டிஸ்பிளே வந்து எனேபிள் பண்ணணும். இப்போ இந்த மொபைல்ல வந்து கேஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து செப்பரேட்டா நோட்டிபிகேஷன் பார்லயே கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க நான் வயர்லெஸ் டிஸ்பிளே வந்து எனேபிள் பண்ண உடனே லெனோவோ அப்படின்ற என்னுடைய லேப்டாப் பேர் வந்து அங்க காட்டுது. நான் கிளிக் கொடுத்த உடனே என்னுடைய மொபைல் டிஸ்பிளே லேப்டாப்ல வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி தான் மற்ற மொபைலுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த மொபைலாக இருந்தாலும் அதில் வந்து வைஃபை ஆன் பண்ணிவிடுங்க. வைஃபை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு சர்ச் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு ஐகான் இருக்கும். அந்த சர்ச்சை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே வந்து வயர்லெஸ் டிஸ்பிளே அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒரு சில மொபைலில் வந்து நீங்கள் மேலே நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரால் பண்ணும்போது மேலேயே வந்து உங்களுக்கு கேஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. இல்லைனா வந்து வயர்லெஸ் டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மேலேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு மொபைலையும் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்றதுக்காக அந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வைஃபை ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வயர்லெஸ் டிஸ்பிளே அப்படின்றத நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்கள் லேப்டாப் பேர் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். கிளிக் கொடுத்தீங்கன்னா ஈஸியாகவே கனெக்ட் ஆகிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த கனெக்ட் அப்படின்ற ஆப் வந்து உங்கள் லேப்டாப்பில் ஓப்பனில் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் மொபைலை சைடில் வச்சுட்டு அந்த மவுஸ் கண்ட்ரோல் மூலிமா லேப்டாப் பார்த்தே நீங்கள் மொபைலை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மொபைல் இது மாதிரி வயர்லெஸ்ஸாக லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறதுனால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது வந்து நான் எக்ஸாம்பிள் மாதிரி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ணலாம். நான் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணி ப்ரௌசிங் பண்ணேன். அதுக்கப்புறம் யூடியூப் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ளே பண்ணி பார்த்தேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது, எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ரொம்ப பெருசாக எதுவுமே பண்ணாமல் மொபைலில் வந்து லேப்டாப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மெத்தட். ஈஸியாகவே நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். சரி, இப்போ நீங்கள் இது மாதிரி வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில டவுட்ஸ் எல்லாமே வரும். அதை வந்து இப்போ நம்ம ஒன்றா நான் இப்போ கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது மாதிரி ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிட்டு மவுஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு சின்ன ஒரு லேக் இருக்க செய்யும். இது வந்து ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காது. இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரோ என்னால் வந்து லேப்டாப்ல இருக்கிற கீபோர்டு மவுஸும் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு லேப்டாப்புக்கும் மொபைலுக்கும் சம்மந்தமே இல்லாம தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால வந்து நீங்க தனியா மொபைல்ல தான் ஒரு மவுஸோ கீபோர்டோ நீங்க கனெக்ட் பண்ணணும். இப்போ மூணாவது வந்து இந்த கனெக்ட் ஆப்பை யூஸ் பண்ணி மொபைல் டிஸ்பிளேவை லேப்டாப்ல கொண்டு வரதுல ஒரு சில ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கனெக்ட் அப்படின்ற ஆப்பை வந்து நீங்க ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப் இன்ஃபோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப் இன்ஃபோல போயிட்டு இந்த ஆப்பை வந்து நீங்க ஒரு வாட்டி ரீசெட் பண்ணுங்க. ரீசெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி மொபைல் டிஸ்பிளே வந்து லேப்டாப்ல நீங்க கனெக்ட் பண்ணும்போது வந்துடும். அப்படியும் வரலன்னா லேப்டாப்ல எதனா அப்டேட்ஸ் இருக்கான்னு பாருங்க. எதனா அப்டேட் வந்திருந்தா அது நீங்க அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ நாலாவது வந்து முக்கியமான கேள்வி தான் இது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் வந்து விண்டோஸ் 10 யூஸ் பண்ணல ப்ரோ, என்கிட்ட வந்து விண்டோஸ் 7 இருக்கு, இல்லைனா விண்டோஸ் 8 இருக்கு, நான் எப்படி இந்த மாதிரி ஸ்கிரீன் மிரரிங் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து நீங்க எதனா ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணலாம். பிசி ரிமோட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இது மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து நான் சேனல்லே நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அதுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆப் வந்து நீங்க லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு இதே மாதிரி நீங்க ஸ்கிரீன் மிரரிங் பண்ண முடியும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கூட கண்டிப்பா வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, இது மாதிரி எதனா டெக்னிக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்கு, அதனா நீங்க மெசேஜ் பண்ணா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Facebook, Twitter, Instagram எல்லாத்துக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணிட்டு எதனா மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம BTM ஃபேமிலி வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க, எல்லாமே வந்து நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அது எல்லா வீடியோஸும் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஒன்னொன்னா நம்மளுடைய சேனல் அப்லோட் பண்றேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் நாங்க என்னோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.